இந்த வீடியோவில் நான் உங்களை அதிக மக்களுக்கு அறியப்படாத அகத்தியர்னு சொன்னாலே நம்மள பல பேருக்கு கேரள மாநிலத்தில் உள்ள பொதிகைமலை தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம தமிழ்நாட்டில் அகத்தியருக்கான அடர்ந்த வனப்பகுதியில வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கும் இடத்திற்கு நடுவுல ஒற்றை பாறை மேல் அகத்தியர் சித்தர் தவம் பண்ணதாகவும் அந்த இடத்துல சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் காட்சி கொடுத்ததாகவும் அந்த அதிசயமான இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போக போற மக்களே. சொன்னா நீங்களா நம்ப மாட்டீங்க. ஆதி மனிதர்கள் காலத்திலிருந்து வழிபட்டு வரும் யானை பாறையை பற்றி தெரியுமா? இந்த பாறை மேல்தான் அகத்தியர் சித்தர் தவம் பண்ணதாகவும் இந்த இடத்தில் சில நாள் வாழ்ந்ததாகவும் இங்கு இருக்கும் ஆதி மனிதர்களை நோயிலிருந்து காப்பாற்றதாகவும் சொல்றாங்களே. ஆதியிலிருந்து சாமி வடக்கிருந்து இந்தியாவுக்கு தென்னகம் வரும்போது சமநிலை அடைவதற்காக கல்யாண காட்சிக்கு எனக்கு காட்டணும் அப்படிங்கும்போது ஐயா இந்த இடத்துல இருந்து தவம் பண்ணி இருக்கும்போது ஐயாவுக்கு நேரடியாக காட்டின இடம் இந்த இடம் தான். நான் இதுவரை எங்கேயும் பார்த்திடாத நவகிரகங்களும் அவர்களோட மனைவியும் ஒரே இடத்துல நம்ம பார்க்க முடியும் இந்த மலையில. உங்க கையாலே அகத்தியர் சித்தருக்கு பூஜை பண்ணணுமா? அது மட்டும் இல்லாம சிவனும் பார்வதி பெருமாள் லட்சுமிக்கும் நீங்க உங்க கையாலே பூஜை பண்ணலாம். இப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் உள்ள மேற்கரையில் அடர்ந்த காட்டுக்குள்ள மூலிகை நிறைந்த வனப்பகுதியில் கிட்டத்தட்ட கடல் மட்டத்தில் இருந்து 2500 அடி உயரத்துல வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கும் நடுவுல ஒரே ஒரு கோவில், அகத்தியர் சித்தர் கோவில். அதிக மக்களுக்கு அறியப்படாத இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போக போற மக்களே. கருங்காலி, செங்காலி, பூதகாலி, ஆலத்தி, அரசு அப்படிங்கிறது மூலிகைலாம் பஞ்ச மூலிகைகளை நவக்கிரக மூலிகைகள் எல்லாம் சுமை முளைச்சிருக்கு. 40 மூலிகை சுயம் முளைச்சதுனால மேலே படுத காற்றுகள் மேலே படுறதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு வரவு தடுக்கவும் ஆரோக்கியத்தையும் மன அமைதியும் ரொம்ப குறிப்பாக கொடுக்கும். வெல்கம் டு டிராவல் விஜய். மேற்கரையில் உள்ள அகத்தியர் கோயிலுக்கு நம்ம போகலாமா? இந்த அகத்தியர் கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா ஓன் வெஹிக்கிளாக இருந்தால் வரலாம் மக்களே. இல்லை நம்ம டிராவல்ஸ், ஆட்டோ அது மாதிரி எதை தான் நம்ம புக் பண்ணி வரணும். இன்றைக்கி நம்ம தென்காசியில் இருக்கிற டிராவல்ஸ் ஒரு புக் பண்ணி தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அந்த டிராவல்ஸோட நம்பர் தரேன் பாருங்கள் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருந்தாலும் மேற்கரை வந்துருங்க. மேற்கரையிலேருந்து அம்யூஸ்மெண்ட்டு இந்த பார்க்லேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு இடம் போகுது. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு அழகான அகத்தியர் சித்தர் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம் மக்களே. நம்ம கிளம்பிட்டோம். அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே இந்த பார்க் இருக்குல்ல, இந்த பார்க்கில் குளிக்கிற இடம்லாம் இருக்கலாம். சில்ட்ரன்ஸ் குளிக்கிற இடம்லாம் இருக்குன்றாங்க. நம்ம வரும்போது விசிட் பண்ணி போகலாம் டைம் இருந்தால். பாருங்கள் உள்ளே ஸ்விம்மிங் பூல் அது மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் அது மாதிரிலாம் இருக்குது. இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது பாருங்கள். ஸ்விம்மிங் பூலாக இருக்குது. இந்த பார்க்கை ஒட்டியே ஒரு தடம் போகும் லெஃப்ட் சைடில். அந்த வழியை தான் நம்ம போகணும். நம்ம எங்கே வந்திருக்கணுன்னா அகத்தியர் சித்தர் இந்த இடத்துல சிவனும் பார்வதியும் காட்சி கொடுத்த ஒரு புனிதமான ஒரு ஸ்தலம். அகத்தியர் சித்தர்னு சொன்னாலே எல்லாருக்கும் இந்த பொதிகைமலை அந்த 3 நாள் ட்ரெக்கிங் இதுதான் தெரியும் கேரளா. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் மேற்கரை இந்த வட்டத்துக்குள்ளே இந்த இடத்துக்குள்ளே ஒரு அழகான ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம ட்ரெக்கிங் பண்ணி மலை உச்சிக்கு போனோன்னா அந்த இடத்துல ஒரு பாறை மேலே அகத்தியர் சித்தர் தவம் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் ஒரு காட்சி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக இல்லை மக்களே. இது வரைக்கும் அதிக யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் வெளிவராத ஒரு சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். நீங்கள் இந்த இடத்துக்கு பைக் வழியாகவும் போகலாம். நல்லா ஆஃப் ரோட், நல்லா பைக் ரோட்டை ஓட்ட தெரிஞ்சுன்னா வரலாம். இங்கே ஜீப் வசதியும் இருக்குது. நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணுற வசதியும் இருக்குது. நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு முறையாவது இந்த அகத்தியர் சித்தர் தவம் பண்ண இடத்துக்கு போய் பாருங்கள் மக்களே. அதுவும் ஒரு பாறை இருக்குது. அந்த பாறை யானை ரூபத்தில் இருக்குமா, யானை வடிவில். அதனால் அது விநாயகர்னு சொல்கிறாங்க, யானை பாறைன்னு சொல்கிறாங்க. அந்த பாறைக்கு மேலே அகத்தியர் சித்தர் தவம் பண்ணதாக சொல்கிறாங்க. வாங்க அங்கே போய் பார்க்கலாம். எப்படி இருக்குது ஏறி வருது? இப்பயே வேத்து ஒழுகுது அண்ணனுக்கு. சிறப்பாக இருக்குது. இங்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. இங்கிட்டு பார்த்தா காடு, அங்கிட்டு பார்த்தா மலை போயிட்டே இருக்குது. ஆனால் இது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு அகத்தியர் சித்தர் குகை தவம் பண்ணதாக சொல்கிறாங்கல்ல. ஆமாம், அதனால தான் அகத்தியர் பார்க்க வேர்க்க விறுவிறுக்க அகத்தியர் பார்க்க நம்ம போயிட்டுருக்கோம். இந்த சைடு எல்லாமே இலவம் பிஞ்சாக தான் இருக்குது. இந்த சைடு அங்கே இது தோப்பாக வச்சுருப்பாங்க நெட்டு. விவசாயம் தான். இலவம் பிஞ்சாவா? விவசாயம் தாங்க எல்லாமே. செயற்கையாக மனிதன் விதை போட்டு வளர்த்தாங்கன்னா மரமோ செடியோ கொடியோ எல்லாமே இலவம் பிஞ்சு எல்லாம் வரப்போகுது பாரு. எல்லாம் இந்த காய் இருக்குது. நம்ம
நம்மளும் ஏறிட்டே இருக்கோம். இங்கே வழிபாதை ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே ஜீப்பு போதாம்மா, கோயிலோட ஜீப்பு. வாங்க அங்கே போய்ட்டு அவங்களோட நம்பர்லாம் வாங்கி தரேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளும் போகிறோம். அந்த உச்சின்னு நினைக்கிறேன், நம்மளோட பேக் சைடில் ஒரு உச்சி தெரியுதுல்ல, அந்த உச்சின்னு நினைக்கிறேன். மாதிரி இளவும் மிஞ்சி எவ்வளோ அழகாக இருக்குது, இயற்கை அழகு. கீழே பாருங்கள், நம்ம எவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம். கிட்டத்தட்ட இதுவே நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஏறி வந்திருக்கோம். இதுக்கு மேலே இன்னொரு அரை மணி நேரம் ஏறணும் போல். போயிட்டே இருக்கும். ரொம்ப செங்குத்தாக இருக்குது மக்களே. நம்ம போகிற இடம் வந்து இப்போ எல்லாமே அந்த கோயிலுக்காக எல்லாம் ரோடு தளப்பாதை எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. மீதி இங்கே பாருங்கள், ஃபாரஸ்ட்டு. ஏதோ நான் அகத்தியருக்கே போன மாதிரி ஒரு ஃபீல். பொதிகை மலை தெரியும்ல, பொதிகை மலைக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. இங்கே பாரு, தர்பப்புல். இங்கே மூலிகை வந்து பல வகையான மூலிகைகள்லாம் கிடைக்கும். இங்கே வந்து கொய்யா செடி இருக்குது, கொய்யா மரமே இருக்குது. எல்லாம் பிஞ்சு தான் இருக்கும் போல். போய் பார்க்கலாம் வரும்போது. என்ன நம்மளுடைய நண்பர்கள் எல்லாமே அங்கே முன்னாடி போயிட்டுருக்காங்க, அவங்கள போய் பிடிச்சிடலாம். ரொம்ப செங்குத்தாகவே ஏறிட்டே இருக்குது. ஜீப் வசதி போகும் மக்களே, ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். மக்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து மேக்கரைக்கு பக்கத்தில் உள்ள அகத்தியர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலில் ஆரம்ப காலத்தில் இந்த இடத்துல தான் அகத்தியர் வந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். இந்த ஊரில் உள்ள மக்கள்கள் நோய் நொடியெல்லாம் இருக்கிறப்ப அவங்களுக்கு மூலிகை வைத்தியம் பண்ணி அவர் இங்கே தான் ரொம்ப நாள் தியானம் பண்ணிகிட்டு இருந்தாராம். சிவனும் பார்வதியும் வந்து இங்கே அவருக்கு தரிசனம் கொடுத்து இங்கேருந்து பொதிகை மலைக்கு போகணும் அவர் சொன்னோன்னு தான் அவர் இந்த வழித்தடத்து வழியால் போனாராம். இந்த மலைக்கு வந்து யாருனாலும் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோயில் நிர்வாகத்து சார்பாக ஜீப்பு ரெடி பண்ணியிருக்காங்க. ஜீப்பு போகிற தடமாக தான் இருக்குது. ஒரு 1/2 கிலோமீட்டர் மட்டும் நடக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக திக்கஸ்ட் ஃபாரஸ்ட்டில் 2 பக்கமும் மாங்காய் தோப்பு, பஞ்சிக்காய் மரம், இப்படி வந்து அடர்ந்த வனத்துக்குள்ளே இந்த அகத்தியர் கோயில் இருக்குது. இந்த கோயிலில் இருக்கிற சிறப்பு என்னன்னா, அகத்தியர் ஆரம்பத்தில் உட்காந்து தவம் செஞ்ச பாறை இருக்கான். அந்த பாறையை தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். பாக்கியாக சிவபெருமான், பார்வதி, அகத்தியர் அவர் மனைவியோடு இருக்கிறதெல்லாம் வச்சு இங்கே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கோயில் வந்து ஒரு 15-20 வருஷமாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் பிரபலமாகி வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதற்கு முன்னாலே அகத்தியர் இங்கே வந்து தவம் செஞ்ச அந்த பாறை இருக்குது, அதுதான் இங்கே ரொம்ப சக்தி வாய்ந்தது. முடிஞ்சால் எல்லாம் வந்து தரிசித்து குருநாதர் அகத்தியர் அருள் பெறுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நமச்சிவாய. ஓம் சக்தி. பாருங்கள் மக்களே, ரொம்ப அப்படியே கூலிங்கான ஒரு பிளேஸில் போகிற மாதிரி இருக்குது. ஒரு சைடு அப்படியே வெயில் கொளுத்துற மாதிரி. தென்காசியில் சொல்லவா வேணும், வெயில் கொளுத்துது மக்களே. இந்த சண்டேனா எல்லோரும் வீட்டில் வந்து மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. நாம் காடு மலை மேடெல்லாம் ஏறிட்டு உங்களுக்காக இது எல்லாமே பதிவிடுறேன். நீங்கள் வர முடியாதவங்க இந்த வீடியோ பார்த்துக்கலாம். வர முடிஞ்சவங்க ஒரு டைமாவது இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். உங்களுக்கு ட்ரெக்கிங் பண்ணுற ஒரு ஆர்வம் இருந்தாலே இது மாதிரி காடு மலை மேடெல்லாம் ஏறி மேலே இருக்கிற அகத்தியர் சித்தர் அவரை நீங்கள் தரிசனம் பண்ணலாம். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒத்த கோவில் இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாம் மக்களே, அகத்தியர் சித்தர் தவம் பண்ண ஒரு பாறை. அந்த பாறையை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ண போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே நம்ம ட்ரெக்கிங் பண்ணால் மட்டும்தான் அந்த மலை உச்சிக்கு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணி வரலாம், ஜீப் வழியாகவும் வரலாம். இல்லை நீங்கள் பைக்கில் வந்து ஆஃப் ரோட் நல்லா ஓட்டுவீங்கனாலையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் நான் ரெஃபர் பண்ணுறது ட்ரெக்கிங். ஸோ அம்மையாக இருக்கும், ஒரு ஒர்த்தான ஒரு ட்ரெக்கிங் பிளேஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது கோபுரோவில் பார்க்கும் போது அந்த கண்ணுக்கெட்ட தூரம் ஃபுல்லாக காட்டுக்கு நடுவில் தான் நாம் வந்து ட்ரெக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு பள்ளம் மேடு. நம்ம ஆளுங்க எல்லாமே கோயிலானே போயிருப்பாங்க. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வரதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. அங்கே பாருங்கள், 2 பேர் அங்கே மேலே போயிட்டுருக்காங்க. இங்கே போக போக சின்ன சின்ன ஓடைகள்லாம் வரும். இது இல்லாமல் உங்களுக்கு தண்ணி இல்லாத டைமில் இந்த தண்ணி எடுத்து குடிக்கலாம். செங்குத்தாவே போகுது. வாங்க மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வந்துட்டோம் மக்களே. இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம ட்ரெக்கிங் பண்ணோம். இப்போ படிக்கட்டை பார்த்துருக்கோம். எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ தான் போல். புதுசாக நிறையா வந்து புதுப்பிச்சிட்ருக்காங்க. இங்கே ஒரு கிணறு இருக்குது, ஆதி காலத்து ஒரு கிணறு. இங்கே புதுசாக ஒரு கோயில் கட்டுறாங்க. மோஸ்ட்லி விநாயகராக கூட இருக்கலாம்.
நம்ம செப்பல்லாம் நம்ம இங்கேயே விட்டுட்டு அப்படியே மலை ஏறணும். விநாயகர் கோயிலில் தான் இருக்கும், இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம மலை உச்சிக்கு போகலாம். மக்களே, மேற்கரையில் இருக்கிற அகத்தியர் கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, படிக்கட்டு தான். கிட்டத்தட்ட ஒரு 250-300 படிக்கட்டு இருக்கும். இந்த படிக்கட்டு நம்ம ஏறி போனோம்னா அகத்தியர் சித்தர் தவம் பண்ண பாறைக்கு போகலாம். இங்கே பாறை தான் ஃபேமஸ். நம்மளுடைய நண்பர்கள் எல்லாமே ஏறிட்டு இருக்காங்க பாருங்க, எல்லாம் அண்ணன் மாதிரி தான். எல்லாரும் ஏறிட்டு இருக்காங்க. நீங்கள் தம்பி மாதிரி வரலண்ணா, எல்லாருமே ஏறிட்டு இருக்காங்க. வாங்க நம்மளும் ஏறி பார்க்கலாம். போயிட்டு 10 பேர் நம்ம டீமில் நிறைய பேர் இந்த இடத்த மிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்காக மேலே இருக்கிற கருவறையில் இருக்கிற சாமியை எடுத்து உங்களுக்கு நான் வீடியோ தரேன், பாருங்கள். யூடியூப்லேயே அதிக மக்களுக்கு தெரியாது. அகத்தியர் சித்தர் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பொதிகை மலைக்கு தான் எல்லாருக்கும் வரும். ஆனால் இங்கே இருக்கிற மேற்கரையில் இருக்கிற அகத்தியர் சித்தர் தவம் பண்ண பாறை தான் நீங்கள் நம்ம போயிட்டுருக்கோம். மேற்கரையில் இருக்கிற அகத்தியர் சித்தர் கோயிலுக்கு வந்துட்டு மக்களே. மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம விநாயகரை பார்க்க போகிறோம். விநாயகர் வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்டு விநாயகரை பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த படிக்கட்டு வழியாக நம்ம ஏறணும். நம்ம போகும்போது ஒரு அருவி இருக்கும் போல். இங்கே ஒரு மழை பெஞ்ச சீசனில் வந்து இங்கே ஒரு அருவியாக வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி போகும். செம்மையாக இருக்குது. காடு, அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு கோவில். மக்களே, நான் வேறு எங்கேயுமே பார்க்கல. நம்ம எல்லாமே நவகிரகங்களை பார்க்கலாம். 9 பேர் நவகிரகங்களை பார்க்கலாம். அவங்களோட மனைவிகளை பார்த்துருக்கீங்களா? சூரிய பகவானுக்கு 2 மனைவியா? ஆமாங்க, இங்கே தான் எனக்கே தெரிஞ்சு சூரிய பகவானுக்கு 2 மனைவி. இங்கே பாருங்கள், சூரிய பகவானுக்கு 2 மனைவி. இந்த 9 நவகிரகத்துக்கும் அவங்களோட மனைவி இருக்காங்க. உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள். குரு பகவான், அவரோட மனைவியெல்லாம் இருக்காங்களா? அடுத்து அவங்க இது யாருன்னா ராகு பகவான். குரு பகவான், ராகு, சுக்கிரன் பகவான் இங்கே பார்க்குறோம். அதுக்கப்புறம் கேது பகவான் பார்க்குறோம். சந்திர பகவான், ஃபைனலாக சூரிய பகவானை பார்க்குறோம். பாருங்க மக்களே, ஒரு அடர்ந்த மேற்கரை காட்டுக்குள்ளே ஒரு அழகான அகத்தியர் சித்தர் கோவில் இருக்குது. பார்க்குறீங்கள, இது வந்து நவகிரகங்களில் இருக்குது. 9 நவகிரகங்களோட அவங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபும் இருக்காங்க. இது பார்த்துட்டு இந்த 2 வழிப்பாதை இருக்குது. நம்ம அதில் ஏறாமல் இப்போ வேலை நடந்திருக்கு. அதனால் நம்ம இந்த வழிப்பாதையில் போகிறோம். இதுதான் ஆதி காலத்தில் இருந்தது, பழைய வழிப்பாதை. ஒரு யானை படத்துக்கு அமைப்பில் இருக்கும். வணக்கம் நம்பி சரிதா? சரிதா? பக்கத்து இதோட வாய் இப்படி வந்துருக்குது, மூஞ்சி இப்படி வரும். ஆமாம், உட்காந்து பாருங்க. வந்துட்டோம் மேலே. ஓகே, அகத்தியர் அவரோட சிலை வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. பாருங்கள், இப்போ வேலையெல்லாம் நடந்துருக்கிறதால இது உள்ளே போக முடியாது. மக்களே, வந்துட்டோம். ஒரு காட்டுக்குள்ளே இவ்வளோ அழகான கோவில் இருக்கா? வந்துட்டு மக்களே. நேற்று வந்து செம்பகாதேவிக்கு வந்தோம். அப்புறம் உங்கள் மலையை பற்றி கேள்விப்பட்டு வந்திருக்கோம். இப்போ போய் நாங்கள் போட்டு எல்லா குரூப்லையும் ஃபேமஸ் ஆக்கிடுவோம்.
ஒரு புனிதமான ஒரு இடத்தை நம்ம சுற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட். யானைப்பாறை கணபதி ஆ வனக்கணபதி. ஆ இப்போ இந்த வனக்கணபதியை நம்ம சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வா செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க அப்படியே தனியாக சுற்றி பார்க்கலாம். வாவ், அகத்தியர் சித்தர் இந்த பாறை மேலே, அந்த பாறையை நம்ம அப்படியே போய் பார்க்கலாம். வா ரொம்ப த்ரில்லாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது மக்களே. இங்கே பாருங்க ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அந்த பாறை மேலே அகத்தியர் சித்தர் தவம் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல தெரியுதுங்களா, இந்த இடத்துல அகத்தியர் சித்தர் தவம் பண்ணியிருக்காரு இந்த பாறை மேலே. நாம் இது இறங்கிறதுக்கு வழியே இல்லை, சுற்றி பார்க்கலாம். இருங்க, இந்த மாதிரி நம்ம இறங்குறது. இங்கே ஒரு பாறை, அது நம்ம எப்படி இறங்குறது காட்டுக்கல. வா, இந்த வன கணபதி வித்தியாசமாக இருக்குல்ல பேர். நம்ம அவ்வளோதான் சுற்றிட்டு கீழே இறங்குறோம். இந்த பாறை மேலே தான் மக்களே தவம் பண்ணது அகத்தியர் கணபதி. காட்டு விநாயகர், காட்டு யானை, வன யானைன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இது திறந்தீங்க, திறந்தீங்க நைவேத்தியம் சிவன் கட்டப்பட்டு காட்டணும். சிவன் கட்ட தண்ணி வைக்கணும். ஓம் நமச்சிவாய, அண்ணாமலையானுக்கு, அண்ணாமலையானுக்கு ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம் குருவுக்கெல்லாம் குரு அகத்திய மாமுனி குருவடி போற்றி. அப்போ போட்டுருங்க. கையில் போட்டுருங்க. வணக்கம், சொல்லுங்க ஐயா. இப்போ இந்த காட்டில் வந்து அகத்தியர் சித்தர் தவம் பண்ணதாக சொல்கிறாங்கல்ல, ஆமாம். அது வந்து எங்கே அப்படின்னு? ஐயோ, இந்த இடம் வந்து குரம்படம்னு சொல்லி இந்த இடத்துக்கு பேர். ஆதியில் வந்து சாமி வந்து வடக்கிருந்து இங்கே இந்தியாவுக்கு தென்னகம் வரும்போது
சமநிலை அடையதுக்காக கல்யாண காட்சிக்கு எனக்கு காட்டணும் அப்படிங்கும்போது ஐயா இந்த இடத்துல இருந்து தவம் பண்ணி இருக்கும்போது ஐயாவுக்கு நேரடியாக காட்டின இடம் இந்த இடம் தான். இந்த இடம் வந்துச்சுன்னா இது வந்து இது தவம் பண்ணி மக்களுக்கு சேவை பண்ணி சேவையும் மருத்துவ சேவையும் பண்ணி மக்களை வந்து நல்வழிப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது ஐயா இப்போ இது பூஜை நடக்குதுல்ல, இங்கே எப்போல்லாம் வரலாம் இந்த கோயிலுக்கு? அந்த கோயிலுக்கு எப்போவுமே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்கே தங்கியிருக்கேன் நான். நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வரலாம். காலைல சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வரலாம். எப்போ வேணாலும் இந்த இடத்துக்கு வந்து பூஜைகள் நம்மளாவே மக்களாகவே பயன்படுத்தி பொருட்களை கொண்டு வந்து நம்மளாவே பூஜைகள் பண்ணிக்கலாம். அகத்திய சித்தர் வந்து இந்த இடத்துல தவம் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்தால் நம்மளுக்கு என்ன ஒரு பாசிட்டிவாக, நம்மளுக்கு என்ன நல்லதுன்னு? அதாவது இங்கே வந்து நவக்கிரக மூலிகைகள், பஞ்சபூத மூலிகைகள், சுயம்பா இது எல்லாம் முளைச்சிருக்கு இந்த காட்டுக்குள்ளே. அந்த காட்டுக்குள்ளே அது கருங்காலி, செங்காலி, பூதகாலி, ஆலத்தி, அரசு அப்படிங்கிறது மூலிகைகள்லாம் பஞ்சபூத மூலிகைகள், நவக்கிரக மூலிகைகள் எல்லாம் சுமை முளைச்சிருக்கு. 42 மூலிகை சுயம் முளைச்சதுனால மேலே படுத காற்றுகள் மேலே படுறதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு வரவு தடுக்கவும் ஆரோக்கியத்தையும் மன அமைதியும் ரொம்ப குறிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் இங்கே நவகிரகங்களோட மனைவியோட இருந்தாங்கல்ல, வேற எங்கேயுமே நான் பார்த்ததில்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன். அது எப்படி? அது மனைவியோட இருக்கிறது அருள் பாய்க்கிறது என்ன நினச்சின்னா கணவன் மனைக்குள்ள ஒற்றுமைக்கும், அது கல்யாணம் முடியாமல் இருக்கவங்களுக்கு தம்பதியாக மாறுறதுக்கும் இந்த இடம் வந்து ஒரு பேர் உதவியாக இருக்கும். அதனால் சாமி வந்து இந்த இடத்த வந்து அமைச்சிருக்காங்க. அப்படி அவங்க அருள் பாலிக்கிறதுனால நினச்சின்னா ஒவ்வொரு நவகிரகத்துக்குள்ள, அதாவது எள், கொள்ளு, கோதுமை, இப்படி வந்து நவ மூலிகைகள், தானியங்கள் இதை வச்சு நம்ம அந்த தெய்வத்தை கொடுத்து வச்சு நம்ம ஒரு தீபத்தை ஏற்றினோம்னா நம்மளுக்கு அவருடைய அருள் தானாக இயல்பை நம்மளுக்கு பலனை கொடுக்கக்கூடிய தன்மையும் பொருளையும் கொடுக்குற தன்மையும் நம்மளுக்கு அவர் நவகிரகங்கள் அருள் பாலிக்கும் நம்மளுக்கு. ஐயா இப்போ வந்து நம்ம இந்த இடத்துக்கு எப்படியா வருது? இந்த இடத்துக்கு நேராக வந்து செங்கோட்டை வழியாக பண்புள்ளியில் வந்து மேக்கர கிராமம்னு மேக்கர கிராமம், அங்கேருந்து நேராக வந்து காட்டுவழி பாதையாகவே ஜீப்லேயும் வரலாம், நடந்து வரலாங்க. ஐயா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட். இப்போ அகத்திய சித்தர் இங்கே தவம் பண்ணாங்க, சிவனும் பார்வதி இங்கே காட்சி கொடுத்தாங்க. ஆனால் நம்ம மும்மூர்த்திகளும் அவங்களோட மனைவி நம்ம ஒரே இடத்துல பார்க்குறாங்க. அது நம்ம குறிக்கும் சிறப்பு. அதாவது எப்படின்னா அவங்க கல்யாண காட்சி அங்கே நடக்குது, அப்படி டெலிகாஸ்ட் பண்ண மாதிரி தான் இந்த இடம். அவர் அங்கே கல்யாண காட்சி டெலிகாஸ்ட் பண்ணதில் அவங்க வந்து சேர்ந்து இருப்போம். நீங்கள் உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கும்போது உங்களுடைய மாமா மச்சான்லாம் ஒன்றா தானே இருப்பாங்க. இவங்க எல்லாம் இப்போ அங்கே இருந்தவங்க வந்து ஒன்றா இருக்கனால இந்த காட்சி அவங்களுக்கு அப்படி இந்த காட்சி அப்படி டெலிகாஸ்ட் பண்ண இடம் தான். அவர் அப்புறம் அதுக்கப்புறம் அகத்திய சித்தருக்கு இங்கே இடத்துல காட்சி கொடுத்துருக்காங்க. காட்சி அதாவது அப்படி மொத்தமாக டெலிகாஸ்ட் பண்ண அந்த கல்யாணுடைய ஆல்பம் சொல்லுவாங்களா, எப்படி அந்த குடும்பத்தில் சொந்தக்கார மாமா மச்சான் எல்லாருமே அந்த இடத்துக்கு போவாங்க. அது தெரியும். அதே இடத்த இந்த காட்சி கொடுக்கும்போது அவங்க அப்படி ஒன்றா இங்கே இருக்காங்க. அது எப்படின்னா இந்த நந்தி இருப்பாரு. நந்தி முதல்ல இருக்காரு, நந்தி மறைச்சிருக்காங்க. ஓகே, நந்தி இருக்காங்க. ஓகே, நந்தி இருக்காங்க. அப்புறம் சிவன் சக்தி, பார்வதி, லட்சுமி நாராயணன், இவங்க வந்து மொத்தமா பிரம்மா இருப்பா. பிரம்மா இல்ல, இங்க பிரம்மா இருக்குல்ல. ஓகே, வந்து அந்த குடும்பத்துக்காரங்க மட்டும் இருக்காங்க. யார் யார் இருப்பாங்க அது மட்டும் சொல்லுங்க. அதுல லட்சுமி நாராயணன் அவங்களுடைய மாப்பிள்ளை மச்சான்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க இருக்காங்க. தம்பதியா இருக்கக்கூடிய ஐயாவும் அம்மாவும் இருக்காங்க. அம்மா அப்பானா சிவனும் பார்வதியும் இருக்காங்க. ஓகே, இது வந்து மும்மூர்த்திகளோட சிலை இல்லை? இல்லை இல்லை. ஓகே. ஆதியில் இந்த கோயில் வந்து அதாவது தச்சேர்கள்லாம் உண்டாகுது காலத்துக்கு மேலே மலையாள மக்கள் இருக்கும்போது நினச்சினா பாறையில் இந்த இறைவன் வந்து வீட்டிலிருந்து தவம் பண்ணி இருந்ததுனால என்ன செய்வாங்கன்னா அதையே வந்து வழிபட்டுருக்காங்க. அப்போ வந்து தேவர்கள்லாம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா மலர் பொரிய அருள் பாலிக்கனா இந்த இடத்த வந்து சாமி இடத்த வாங்கி இந்த இடத்த அப்படியே வந்து மக்களுக்காக சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல நம்ம அகத்திய சித்தர் தவம் பண்ணியிருக்காரு. ஆமாம், நம்மளுக்கு எப்படின்னா நம்மளுக்கு ரூப தரிசனம் வந்து அவருடைய பிறந்தநாளுக்கு நாள், ஒரு அமாவாசை பௌர்ணமி காலங்களில் ரூப தரிசனம் அவங்க ஐயா காட்சி கொடுப்பாங்க. ஆமாம், நாங்களும் பார்த்துருக்கோம், ரூப தரிசனம் பார்த்துருக்கோம். ஓகே. இப்போ வேற எங்கே இது வந்து இந்த நாகர் இது மாதிரி அது மாதிரிலாம் நடமாட்டம் இருக்கிறது? அதாவது வன தேவதைகள்லாம் உண்டு. அது வனதேவிகளும் அவங்கவுங்களோட வேலையை அவங்க பார்த்துட்டு அந்த வேலையை பார்ப்பாங்க. வந்து எல்லாம் அருள் பாலிச்சு இறைவன் மலை சொல்லி எல்லாருமே வந்து இறைவன் கூடி சங்கமாகக்கூடிய இடமும் உண்டு. ஓகே. சித்திரா பௌர்ணமிக்கு பொதுவாக வந்து எல்லாரும் சங்கமாகுவாங்க. இங்கே வந்து எப்போ விசேஷமாக இருக்கு? இங்கே வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு எப்போதுமே மக்கள் சிறப்பாக வருவாங்க. ரெண்டாவது ஆயில நட்சத்திர ஐயாவுக்கு வந்து வச்சுவாங்க. 6ஆம் தேதி வருது இல்லை, 6ஆம் தேதி வருது. அகத்திய சித்தருக்கு வந்து பிறந்தநாளைக்கு வந்து இங்கே வந்து ஊர் மக்கள் வந்து எல்லாமே சிறப்பாக பூஜைகள் பண்ணி அவங்களுக்கு மக்களாகவே எல்லாமே செய்வாங்க. சிறப்பாக வந்து கோயிலுக்கு வந்து மற்றவங்க மாதிரி யாரும் காசு பணமாக கேட்க மாட்டாங்க. நம்மளாவே செஞ்சு மக்கள் 4 கல்யாண சாப்பாடு போட்டு மக்கள் சந்தோஷம் அனுப்பி வைப்பாங்க. அதோடைய சிறப்பு அம்சம். தேங்க்யூ. மக்களை அப்படியே நம்ம பார்த்துட்டு மேலே வந்து அகத்திய சித்தர் தவமானதை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோயில் மாதிரி கட்டிட்டுருக்காங்களா, உள்ளே வந்து பிரமிடு மாதிரி இருக்குது. அது வீடு எடுக்க வேண்டாம், ஏன்னா புதுசாக இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே டாப்லேருந்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
இங்கே பாருங்கள் டாப்லேருந்து எப்படி இருக்குது பாருங்கள். இல்லை அங்கே வேண்டாம், பயமாக இருக்குது. இங்கே பாருங்க. இப்போ மேலே நம்ம அந்த பாறை இருக்குல்ல, நம்ம அகத்தியர் சித்தர் தவமான இடம், அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கீழே இறங்குறோம். இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு அன்னதானம் போடுறாங்க மக்களே. அன்னதானத்தை சாப்பிட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம கீழே போய்ட்டு இன்னும் எப்படி இருக்குது, விசேஷமாக இருக்குது, அது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஹாய் மக்களே, ஃபைனலாக வீடியோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு ஓன் வெஹிக்கில் இருந்தால் ஓகே. கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்துருந்தால் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். நம்ம கூட பவித்ரா அண்ணா, மனோகர் அண்ணா, இந்த ட்ராவல்ஸில் தான் இன்றைக்கி காலையிலேருந்து பிக்கப் பண்ணி சாயங்காலம் வரைக்கும் ஈவினிங் ஒரு 5 மணி வரைக்கும் பிக்கப் ட்ராப் அங்கங்கே ஒரு 3-4 கோயில் நம்ம தென்காசி ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்கோம். இவரோட ஹெல்ப் தான். இவரோட கான்டாக்ட் நம்பர் தரேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கால் பண்ணிக்காங்க. நீங்கள் வந்து தென்காசி எங்கே வந்தாலும் நீங்கள் எந்தெந்த ஸ்பாட்டு போகணும்னு அவரோட சொல்லிடுங்க. அவர் உங்களே லோ பட்ஜெட்டில் கூப்பிட்டு போயிட்டு சுற்றி காட்டுவார் எந்தெந்த இடத்துக்கு போகணுன்ட்டு. சரி, பாய் பாய் மக்களே.